கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கான நில ஒதுக்கீட்டு ஆணையை நீட்டித்துள்ளதற்கு கனிமொழி எம்பி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கான நில ஒதுக்கீட்டு ஆணையை நீட்டித்துள்ளதற்கு கனிமொழி தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கான நில ஒதுக்கீட்டு ஆணையை நீட்டித்துள்ளதற்கு கனிமொழி தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். காலாவதியாகும் கடைசி நாளன்று ஓராண்டுக்கு நீட்டித்து தாவேக அரசு அரசாணை வெளியிட்டிருப்பது ஏற்புடையதல்ல என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கான நில ஒதுக்கீட்டு ஆணையை நீட்டித்துள்ளதற்கு கனிமொழி தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். அணுக்கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் சுரங்க திட்டத்தை கைவிட வேண்டும் என தாவேக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அணுக்கனிமங்களை சுரங்கம் அமைப்பதற்கான நில ஒதுக்கீட்டு ஆணையை நீட்டித்துள்ளதற்கு கனிமொழி தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். அது குறித்தான செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். காலாவதியாகும் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசுந்தரி. இப்ப அணுக்கனிம சுரங்கம் தொடர்பாக கனிமொழி தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். அது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பூரணிமா. கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் செயல்பட்டு வரும் ஒன்றிய அரசின் இந்திய அரிய மணல் ஆலைக்கு அணுசக்தி கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கான கால அனுமதியை மேலும் ஓராண்டுக்கு நீடித்து தாவேக அரசு நேற்று உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவில் கூறியிருப்பது என்னவென்று பார்த்தால், கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கான நில ஒதுக்கீட்டு ஆணையை அது காலாவதியாகும் கடைசி நாளன்று ஓராண்டுக்கு நீட்டித்து தாவேக அரசு அரசாணை என்பது வெளியிட்டிருப்பது இது ஏற்புடையது அல்ல என்றும், அதே போன்று அணுக்கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் சுரங்க திட்டத்தை கைவிட வேண்டும் என தங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு இப்போது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஆபத்தான ஒன்றிய அரசின் இத்திட்டத்திற்கு அனுமதி வழங்கும் வகையில் செயல்படும் இந்த தாவேக அரசின் இரட்டை நிலைப்பாடு தென் மாவட்ட மக்களுக்கு செய்யும் பெரும் துரோகம் என்றும் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி.